ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரதம் என்கின்ற தலைப்பில் நேற்று முதல் பகுதியை பார்த்தோம். இன்று இரண்டாவது பகுதி. அதாவது, ஒரு வெளிநாட்டுக்காரர் பாரதத்தின் மீது எவ்வளவு ஆவல் கொண்டுள்ளார் என்பதை பற்றிய சில விஷயங்கள். அதை இந்த இரண்டாம் பகுதியில் மேலும் சிலவற்றை பார்க்கலாம். இவருடைய உதவியால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை அறிந்து கொள்ள அவரை பின்தொடங்கினார்கள். பாரதத்தின் அரிய பொக்கிஷங்கள் அமெரிக்க கண்டத்தின் பல பகுதிகளை அடைய இவர் முக்கிய காரணமாக இருந்தார். யோகா மற்றும் வேதாந்தம் குறித்து பல புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். பலருக்கு பாரதம் மற்றும் அதன் கலாச்சாரம் பண்பாடு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த இவருடைய அரிய சேவையை அங்கீகரித்துத்தான் நமது பாரத நாடு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில்தான் அவர் பூநூல் தரித்து, திருநீர் தரித்து, பஞ்சகச்சம் கட்டி, குடுமி வைத்து கொண்டு, காலில் செருப்பில்லாமல் அந்த மண்டபத்திற்குள் நுழைகிறார். இத்தனையும் சாதித்துவிட்டு ஆச்சாரிய மாசெட்டி குறிப்பிடுகிறார், என்னதான் ஆன்மீகத்தில் ஐத்திருந்தாலும் பாரதம் என்னும் புண்ணிய பூமியில் நான் பிறக்கவில்லையே என்னும் ஏக்கம் என்னுள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பத்மஸ்ரீ விருது என்னும் அங்கீகாரத்தை கொடுத்த இந்திய நாட்டால் என்னுடைய ஏக்கம் போய்விட்டது. நானும் ஒரு பாரதியனாகவே உணர்கிறேன். எங்கோ பிறந்து எப்படியோ வளர்ந்தவருக்கு எல்லாம் சனாதானம் எப்படி உள்ளது என்பதையெல்லாம் இந்த நாட்டிற்கும் அயல் நாட்டிற்கும் சென்றார். இந்த இவருடைய அரிய சேவையை பாராட்டித்தான் நமது இந்திய நாடு அவருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கியிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், எல்லோரும் விருதுகளை வாங்குவதற்காக இந்திய ஜனாதிபதியின் முன்னால் வருகின்ற பொழுது இவர் வித்தியாசமான தோற்றத்தில் வந்தார். என்ன வித்தியாசமான தோற்றம்? மேல் சட்டை கிடையாது, காலில் காலணி கிடையாது, திருநீர் தரித்திருந்தார், பூநூல் தரித்திருந்தார், குடுமி வைத்திருந்தார். இந்த அலங்காரத்திலேயே அவர் அந்த மண்டபத்திற்குள் நுழைந்து அனைவரையும் கும்பிட்டு அழகாக நடந்து நமது பாரத பிரதமரிடம் சென்று இந்த பத்மஸ்ரீ விருதை வாங்கியிருக்கிறார். இந்த ஒரு அயல்நாட்டுக்காரர் நம்முடைய பாரத நாட்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கிய போது அவர் சொன்ன தகவல் என்ன தெரியுமா? நான் பாரத நாட்டில் பிறக்கவில்லையே என்ற ஏக்கம் என்னுள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த ஒரு பத்மஸ்ரீ விருதை வாங்கியவுடன் நான் முழுமையாக பாரதனாக, பாரதிய நாட்டில் பிறந்தவனாக உணர்கிறேன் என்றார். நமது பாரத பூமி எவ்வளவு புண்ணியம் பாருங்கள். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்.